திகில்புரங்கிற ஊரில் ஒரு காட்டுக்குள்ள ராஜாவும் ராதாவும் மாட்டிக்கிட்டாங்க. ராஜாவும் ராதாவும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது அங்கே ஒரு எலும்பு கூடு கடந்த போது அதை பார்த்து ராதா ரொம்ப பயந்து போயிட்டா. அதுக்கு ராஜா, அது எலும்பு கூடெல்லாம் இல்லை, அது ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இங்கே போட்டு போயிருக்கு, நீ பயப்படாமல் வா, நம்ம அந்த பக்கம் தாண்டி நம்ம வீட்டுக்கு போயிடுவோன்னு சொல்லி ராஜா ராதாவை கூப்பிட்டோடனே ராதா பயந்துக்கிட்டு, வேண்டாம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவளும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு ராஜாவுக்கு பின்னாடி மெதுவாக நடந்து அவளும் போய்கிட்டா. அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று நெருங்கி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த எலும்பு கூட வேகமாக எந்திரிச்ச உடனே ராதா உடனே பயந்துட்டா. பயந்த உடனே, ஐயோ மாமா, எலும்பு கூட எந்திரிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, வாங்க நம்ம எங்கிட்டாவது ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராஜாவுக்கு என்ன செய்யறதுனே தெரில. ரெண்டு பேரும் கீழே குனிஞ்சிக்கிட்டாங்க. குனிஞ்ச உடனே அந்த எலும்பு கூடு பிடிக்க வருது. உன்னை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன், உங்களை நான் என்ன செய்கிறேன்னு பாரு, உங்களை நான் இதே மாதிரியே மாற்றி என் குகையிலே உங்களை காலத்துக்கு வச்சுக்கிறேன், போகாதே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கையில் ராஜா ஓடிட்டான். ராதாவும் பின்னாடி வேகமாக போய்கிட்டான். வேகமாக போகும்போது திடீர்னு ஒரு எலும்பு காட்டுக்குள்ளே போய் அவங்க மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க. என்ன எங்கேயோ சுற்றினாலும் எலும்பாக இருக்கே, ஐயோ மாமா நம்ம எங்கேயோ வகையாக மாட்டிக்கிட்டோம், என்ன செய்யறதுன்னே தெரில, ஒரே பயமாக வருது, ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு ராதா கேட்டுட்டான். பொறுமையாக இரு, உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சரி நம்ம மெதுவாக நடந்து போவோம், அதுக்கப்புறம் வழி இருந்தால் நம்ம அப்படியே தப்பிச்சு வெளியே போயிடுவோம்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ அதே மாதிரி அவன் மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, இரு பொறுமையாக நம்ம பார்ப்போம், வழி எங்கே இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். திடீர்னு எங்கேயோ இருந்து அந்த எலும்பு கூட கத்தியை தூக்கிட்டு ராதாவே நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. உங்களை விட மாட்டேன், அவளை என்ன செய்கிறேன்னு பாரு, உங்களை கொன்று இந்த கோட்டையிலே உங்களை எலும்பு கூட மாற்றி உங்களை நான் இங்கே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த எலும்பு கூட ராதாவே நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ராஜாவும் ராதாவும் எவ்வளவோ போராடியுமே அந்த எலும்பு கிட்ட இருந்தே இவங்களால தப்பிக்கவே முடியல. அந்த பேய்கிட்ட இருந்து திடீர்னு காப்பாத்துறதுக்கு ராஜாவுக்கும் ராதாவுக்கும் அந்த கோட்டைக்கு வெளியே இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த எலும்பு கூட பார்த்து அடித்தான் ராஜா. அடித்த உடனே அந்த எலும்பு கூட அங்கனையே மயங்கி விழுந்துருச்சு. மயங்கி விழுந்த உடனே ராஜாவும் ராதாவும் வேகமாக அந்த கோட்டையை விட்டு வெளியேறி வேகமாக அவங்க ஊருக்கு இரவு நேரத்தில் நடந்தே ஓடினாங்க. ஓடி வேகமாக போய் அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. கடைசியில் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மன நிம்மதியாகவே ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா.